ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே போதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற வகையில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடம் சார்ந்த ஒரு பகுதியில் திருமணம், காதல் திருமணம், கலப்பு திருமணம், விபரீத உறவுகள் மற்றும் நோய்கள், விபத்துக்கள், அதனை தொடர்ந்து உங்களுடைய ஜீவனம் எப்படி இருக்கும், உங்களுடைய கல்வி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்களுடைய கல்வி தரும் ஜீவனம் எது என்பது சார்ந்த தகவலுக்கு விடை கிடைக்கும் வகையில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அத்தனை கேள்விகளுக்கும் ஒவ்வொரு பதிலாக ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு தொடர்ந்து உதவி செய்யும் வகை காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். இதற்கு முன்னால் பார்த்த ஜாதகம் அல்லது தந்த காணொளி யார் என்ஜினியர் என்ற தலைப்பில் இருந்தது. இப்போது யார் டாக்டர் என்பது தகவல். இது ஒரு எம்பிபிஎஸ் குழந்தைகள் நல மருத்துவர், அரசு மருத்துவராக பணிபுரிகிறார். அவரினுடைய ஜாதகம் இது. இந்த ஜாதகம் எனக்கு கிட்டத்தட்ட 2001, 2002 பரீட்சையும் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்பில் இருக்கிறார்கள். சுமார் 1 வருடம் அல்லது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஜாதகம் நம் பார்வைக்கு வந்து செல்கிறது. இதையெல்லாம் மருத்துவர்கள் யார், ஜோதிடர்கள் யார், ஆசிரியர்கள் யார், என்ஜினியர்கள், எந்த கிரகம் இந்த அமைப்பை தருகிறது, எந்த கிரகம் இந்த அமைப்பில் மிகப்பெரிய யோகத்தை தருகிறது, எது பலகீனமான நிலையை தருகிறது, எது சினிமாவில் சொன்னது போல் வந்ததும் போவதும் தெரியாமல் வந்து போகக்கூடிய மருத்துவர்கள் யார், என்ஜினியர்கள் யார் என்பது சார்ந்த நிறைய தகவல்களை நமக்கு அடையாளம் காட்ட விதமாக நிறைய ஜாதகங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் எந்த கிரகங்கள் வலுவாக இருந்து அந்த யோகத்தை தந்தது என்பது சார்ந்த தகவலை ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு தருகிறோம். இந்த காணொலியில் தரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் இதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டவோ அல்லது பலகீனத்தை தெரியப்படுத்தவோ இந்த காணொலிகள் கிடையாது என்பதை கருத்தில் கொண்டு காணொலிகளை பாருங்கள். கிரகங்கள் எந்த காரகத்துவத்தில் நமக்கு எந்த தகவல்களை எவ்வாறு தெரிவிக்கிறது என்பது போன்ற கேள்விகளுக்கு விடையாகவே தரக்கூடிய காணொலிகள் இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்க்கிறோம், இவர் மருத்துவரா, என்ஜினியரா, அல்லது ஆகச்சிறந்த படிப்பாளியா, அல்லது முனைவர் பட்டம் பெறக்கூடிய தகுதி உள்ளதா என்பது சார்ந்த தகவல்கள் நமக்கு வரும் வாடிக்கையாளர்கள் நம்மிடம் முன்னால் வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஜாதகங்கள் எடுத்துக்காட்டை பார்த்து அதனுடைய கிரகத்தினுடைய தன்மையை உணரும் பொழுது வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு மிகவும் சிறப்பாக துல்லியமாகவும் அவர்களுக்கு அந்த தகவலை சொல்லும் பொழுது அவர்கள் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து நம்மை கடந்து செல்லும் பொழுது நமக்கே தெரியாத ஒரு பெருமிதம் வந்து போவதை நான் எண்ணற்ற முறை உணர்ந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பெருமிதத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நூல்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஜோதிட குருமார்கள் இவர்கள் மட்டும் சொல்லுவதல்லாமல் அன்று இருந்த காலம் வேறு, இன்று இருந்த காலம் வேறு. அதை அனுசரித்து இன்றைய கிரகத்தினுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கிறது, அதனுடைய அளப்பரிய நிகழ்வுகளை அடையாளம் காட்டக்கூடிய கதிர் அலைகளினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை சார்ந்த தகவலை அடையாளம் காட்டுவதற்காகவே இந்த காணொளி. இதில் முதலில் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்தில் சுக்கிரன், அதாவது 4க்குரியவன் லக்கணகேந்திரம் பெற்றிருக்கிறார். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் கேது, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம், 8வது இடத்தில் குரு, 9வது இடத்தில் சந்திரன், 10வது இடத்தில் ராகு, 11வது இடத்தில் புதன், 12வது இடத்தில் சூரியனும் சனியும். ஒரு ஜாதகத்தில் காத்து ராசியில் அதிக கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இயல்புக்கு மாறான விஷயங்களில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொள்கிறார்கள் என்பது நடைமுறையில் எக்கச்சக்கமான ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதாவது கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களும் மிதுனலக்கணத்தில் பிறந்தவர்களும் இவர்கள் அதிகமாக அதீத இயல்பு வாழ்க்கைக்கு இயல்புக்கு மீறிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அந்த கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய
அதீத சக்தியையும் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு என்று பார்க்கும் பொழுது ஜெயலலிதா திரைத்துறையில் ஒரு அற்புத சக்தியாகவும் அரசியலில் அவருக்கு நிகரான இன்னொரு சக்தி இல்லை என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையோடு இருந்தார். அதற்கு அடுத்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பவர் திரைத்துறையில் அவரை தெரியாத மனிதர்கள் யாரும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அவர் மற்றும் ஒரு ராசியான காற்று ராசியான கும்பலக்கணத்தில் ஜனனமானவர். இது இல்லாமல் முதலில் பியு சின்னப்பா தேவர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் திரையுலக ஜாம்பவான் துலாலக்கணத்தில் ஜனனமானவர். ஆக மிதுனலக்கணத்திலும் துலாலக்கணத்திலும் கும்பலக்கணத்திலும் ஜனனமானவர்கள் அதீத சக்தி கொண்டவர்களாகவும் அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்ட விதத்திலேயே நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியும் இருக்கிறது. அதில் என்னுடைய இனிய நண்பர் ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் என்னில் வயதில் கூட அவர் தற்போது 75 வயதை கடந்தவர். அவரும் இந்த மிதுனலக்கணத்தில் ஜனனமானவரே. யார் டாக்டர் என்ற வரிசையில் அவருடைய ஜாதகத்தையும் அடுத்து ஓரிரு ஜாதகங்களுக்குள் ஒன்றாக வெளியில் கொண்டு வருவோம். சரி, லக்கினம் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 28.58 பாகையில் அமர்ந்திருக்குது. ஆக லக்கண புள்ளி குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவனுடைய பார்வையை பெற்ற லக்னாதிபதியாக அமைந்ததனால் இவர் பிறக்கும் போதே தாயும் தந்தையும் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி உள்ளவர்களாக இருந்தனர். அடுத்து சூரியன் உத்திராட நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் இருக்கிறது. அதுவும் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது. 7க்குரியவன் 12இல் இருப்பது சிறப்பல்ல, ஆனால் லக்னாதிபதியோடு சேர்ந்து 12இல் இருப்பது என்பது சாலச்சிறந்ததாக இருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 15.24 பாகை பெற்றது. ஆக சந்திரனுக்கு வீடு கொடுத்து சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது அவனுக்கும் தான் சந்திரன் எந்த காற்று ராசியில் இருக்கிறது அதே காற்று ராசியில் திரிகோணத்தில் அமர்ந்து சந்திரனுக்கு கூடுமான வரையில் அல்லது கூடுதல் வலுவை கொடுத்தது என்பது யோகம். செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய சாரத்தில் அமர்ந்து வலுவான நிலையில் இருக்கிறது, அதாவது வக்கரம் பெற்றிருக்கிறது. லக்னத்துக்கு 3க்குரியவனும் வக்கரம் பெற்றிருக்கிறான். லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் வக்கரம் பெற்று ஞாபக சக்தியும் புத்திசாலித்தனத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதனால் பார்க்கப்பட்டது என்பது சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. அடுத்து புதன் உத்தராட நட்சத்திரத்தில் அமர்ந்து 7க்குரியவன் 11இல் அமர்ந்து 7க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் 5க்குரியவன் 11இல் அமர்ந்து 7க்குரியவனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்று 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்தது என்பது மிகச்சிறந்த யோகம். ஆக இவருடைய புத்திசாலித்தனம் என்பது எல்லா இடத்திலேயும் நடைமுறையில் காட்டக்கூடிய தன்மையோடு அமைந்தது என்பதுதான் சாலச்சிறந்த விஷயம். அதற்கடுத்தது குரு அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.47 பாகை பெற்றிருக்கிறது. அந்த குருவுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் தனக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து சாலச்சிறந்த அமைப்போடு இருக்கிறது. இருந்தாலும் லக்னத்துக்கு 6க்குரியவனுடைய சாரம் பெற்றது என்பது சற்று பலகீனமாக கருதப்பட்டாலுமே கூட 2ஆம் இடத்துக்கு 5க்குரியவனுடைய சாரம் என்பது இது சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 19.26 பாகை பெற்றது. ஆக சுக்கிரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமான ராகு உச்சம் பெற்று விருச்சிக ராசியில் அமர்ந்தது சாலச்சிறந்த விஷயம். அதே சமயத்தில் சனி அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்து 24.22 பாகை பெற்றிருக்கிறது. ஆக சனி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சனி தன்னுடைய வீட்டுக்கு 10ஆம் இடத்துக்காரனுடைய நட்சத்திரத்தை பெற்றது அவருடைய ஜீவனத்தை மேலும் வலுவாக்கியது என்பதுதான் இங்கு சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் ராகு கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமைந்து 25.58 பாகை பெற்றிருக்கிறது. ஆக ராகுவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் ராகுவுக்கு மறையாமல் தனக்கு 2வது இடத்தில் அமர்ந்தது மிகவும் சாலச்சிறந்த விஷயம். கேதுவனுடைய நட்சத்திரத்தில் கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து மருத்துவ கிரகமான செவ்வாய் ஞான கிரகமான கேதுவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்து நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட குருவனுடைய பார்வை பெற்றதால் அந்த நீச்சத்தன்மையை குறைத்து கொண்டு தனக்கு வலுவை அதிகப்படுத்தியது. அதே சமயத்தில் இது லக்கினத்துக்கு 4-10 ராகு கேது அமர்வது என்பது சாலச் சிறந்தது. ஆக கேந்திரம் பலம் பெற்றிருப்பது என்பது இந்த ஜாதகத்தில் மேலும் கூடுதலான தகவல்.
அதே சமயத்தில் இவரும் ஒரு அரசு மருத்துவர் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். ஏனென்று கேட்டால் லக்னத்துக்கு 5க்குரியவன் லக்ன கேந்திரம் பெற்றிருக்கிறான். அதே சமயத்தில் சூரியன் சனி சேர்ந்து எங்கு இருந்தாலும் அங்கு சூரியனுடைய வீடோ அல்லது சனியினுடைய வீடோ அல்லது சனியனுடைய நட்சத்திரமோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரமோ இருக்கும் பாவங்களில் அல்லது இருக்கக்கூடிய வீட்டில் சூரியன் செவ்வாய் அல்லது சூரியன் சனி சேர்ந்து இருப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்குறோம். அந்த வகையில் இங்கே சூரியனும் சனியும் ஒன்றாக அமர்ந்து இருந்து சூரியன் தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கிறது. சனி செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்தாலுமே கூட செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையால் பார்க்க பெற்ற மேலும் கூடுதல் தகுதி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றது என்பதுதான் இந்த ஜாதகத்தின் மேலும் கூடுதலான தகவல். ஆக காற்று ராசியில் நிறைந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அதீத புத்திசாலித்தனமும் அறிவும் செயல் நுணுக்கமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஜாதகம் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் மூவரும் காற்று ராசியில் அமர்ந்தார்கள். அதே சமயத்தில் பாபக்கிரகங்கள் கேந்திரம் பெறுவது என்பது சாலச் சிறந்தது என்பது என்ற வகையில் லக்னத்தில் சுக்கிரன் சுபக்கிரகம் என்பது பார்த்தாலும் 4ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் ராகு அமைந்து கேந்திரத்தை பலப்படுத்தியது. அதற்கு அடுத்து 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்து திரிகோணத்தையும் பலப்படுத்தியது. ஆக இந்த ஜாதகத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் வலுவான நிலையில் அமர்ந்து வலுவான யோகத்தையும் செல்வாக்கையும் கொடுத்தது என்பதுதான் இது மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பரம் காப்பதா.